சொந்தக்காரன் அருமை சகோதரி புஷ்பராஜ் இந்த ஒரு வருட காலமா இருந்தாலும் இந்த ஒரு வருட காலத்திலே இரண்டே பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து தாலி கட்டின மொழியை விட்டுவிட்டு கூட பிறகு அக்கா தங்கச்சி விட்டுவிட்டு சொந்தக்கார சொந்தக்கார அண்ணன் தம்பிமார்கள் அனைவரும் மூணு விட்டு போய் வரேன் மக்களா என்று இந்த உலகத்தை விட்டு விதிவாசம் பயணித்து வந்து விட்டது. ஒரு பிள்ளை பெத்த தாய் முன்னூறா சுமந்திருப்ப அப்படி சுமரும் நேரத்தில் அந்த தாயின் கருணை உதித்த பிள்ளையாகப்பட்ட மண்ணுக்கு சல வரும் நேரத்திலே அந்த மண்ணிலே மண்ணோடு மண் நேரத்திலே அந்த தாயாகப்பட்ட கதிரியை வாழம் பிள்ளை பிறந்தால்தான் கதிரை குழந்தையாகப்பட்டது மாண்டு மணி நேரத்தில் கதிரை வா இப்படிப்பட்ட சோகத்தை கொடுத்த அருமை சகோதரன் புஷ்பராஜ் என்பவர் கண்ணே காணவில்லை என்று பிள்ளைகள் எங்கவும் கண்ணே நவமணியை காணவில்லை என்று ஒரு தாயாரோ எங்கவும் அழகான பூமியில் அழகா பிறந்து விதிவாசி பத்தியா அழகுபடுத்த ராஜா என் நவமணி இப்படிப்பட்ட அழகா ஏண்டா பொறுத்த பாவியே ராஜாணி முல்லை மலை காணாதே ஆயிரம் அப்படியே நீ ரொம்ப ரொம்ப பூத்தாலும் பாசமான உன் பையன் மறந்தடி
கட்டி கற்புறமே 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 என் மாடத்து மணி விளக்கராஜு புத்தராஜு நீ புத்தம் போற எப்படி புத்தராஜு பேரு வச்சா பெத்த மகன் அந்த பூக்கொலை சாஞ்சாத நான் பெத்தராஜு எப்பா நான் ஆசைக்கு கிளி வாங்கிய நான் பெத்த மகனே 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 என் செலவு நான் தரேன் எப்பா चला यार मेजे गिली राजू या एक पड़ता चला या बंदा राजू 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 क्या वो राजू सोली पगार ना बेटा तो रही நான் பூஜைக்கு கிளி வாங்கியா நான் பாவத்தை பண்ண மட மட இந்த பயணம் புத்தரையா ராஜா ராஜா அந்த புத்தரை மேஜ கிளியா நீ பெத்த ரெண்டு மக்களுக்கு இவனுக்கு பரிவர்த்தனை நான் படுத்தாலும் உன்னப்பேன் நான் உனக்கு உன்னப்பேன் நான் பெத்த மகனி எப்பா இது ஒரு வருடம் ஆச்சாடா நான் பெத்த செல்வமே என் துறை எனக்கு கண்ணு நீ பெத்த மக்க நீ ரெண்டு மக்கள் பெத்தெடுத்தியா நாங்க எப்பொழுத பாயிடா நீ பெத்த மக்களுக்கு ஒரு ஆதரவியா இல்லையோ எப்பா நீ புள்ளாத பாயிடா நீ ரெண்டு பொண்ணு பெத்தெடுத்தியா நாங்க எப்பட கொலைய நீ கேட்கலடா நான் பெத்த மகனா மகனே ராஜா பிள்ளைங்க பாடு கதிரிக்கு நேரத்துல கை வீரல பிடிச்சு காலமா யார போய் அப்படி தரப்பைய சாமி ஏ அப்பா 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 எனக்கு யாருக்கு படுத்த அப்படியே
எப்படி தெரியுமா? 10 மாதம் தாய் சுமந்த முத்தத்தையோடு சுமந்து நித்தரத்த விரும்பி புஷ்பராணி உரைத்த 10 மாதம் தாய் சுமந்த முத்தத்தையோடு சுமந்து நித்தரத்த அப்பு சொல்லக்கூடிய புஷ்பராஜ் சொல்லக்கூடிய அருமை சகோதரன். அதாவது ராமராஜன் பேர் சொன்ன ராமண்ணா. அப்படி யாரா பார்த்தாலும் மட்டும் மரியாதை கோப்புற புள்ள, செல்லமான புள்ள. எத்தனையோ கிராமத்துக்கு போய் எத்தனையோ நாடகாடி அதிகமா பட்டப்பரம்பூர் கிராமத்திலே ரோபன் ஆசிரியர் கூட ஆட்டிருக்காது அதிகமா. அதே போல பாரதம் இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் வழிமுறை, இப்படித்தான் நடந்தாதான் இதுதான் பாரதம் சொல்லக்கூடிய எனும் அக்ரவன் கிராமத்தில் எனும் பேரும் புகழும் வாய்ந்து வந்து காலம் சென்ற திருமணம் 1001 சொல்லக்கூடிய இன்னும் சபரி ஆசிரியர் அந்த புண்ணியவான போய் சேர்ந்து விட்டா. அதே போல அள்ளிமுட்ட ஆசிரியர் அந்த கிராமத்துக்கு சென்று பாரதத்தை ஆடி பழக்கமாயி கிளைக்கூத்து சொல்லக்கூடிய ராமாயணம் மகாபாரதம் இப்படி சொல்லக்கூடிய நாடகமும் அனைத்து நாடக ஆடியே இன்னும் அருமை சகோதரன் புஷ்பராஜியாப்பட்டவர் மாண்டவனது மண்ணுக்கு மனவாளத்தாலும் மக்கள் மனசை விட்டு போகவில்லை, அண்ணன் தம்பி மனசை விட்டு போகவில்லை, பிள்ளைகள் மனசை விட்டு போகவில்லை. அத்தனை போல மதிப்புக்கு மரியாதைக்குரிய புஷ்பராஜி தாயை சொல்லக்கூடிய இன்னும் அருமை அம்மா அப்படின்னு அந்த தாயாகப்பட்டவர் பேர் சொல்லக்கூட நம்ம தகுதி இல்லையா? வயதிலே மூத்தவர், இப்ப வயசுல என்ன பெரியவங்க, அந்த பெரிய பேரை சொல்லக்கூடாதுன்னு. ஆனாலும் நாடகத்துறை என்ற கலை நாடகம் வேடம் போட்டாரு. அதே சித்திரகதை வேடம் போற நேரத்திலே இந்த கலைகளை பெரிய சொல்லி பார்க்க கூடாத கலையை வந்து விட்டா கூட பிறந்தவன கூட 8 வருஷம் காலம். அந்த காலத்துல அண்ணா
நான் உன்னை ஏதாவது தரகுற பேசினாலும் உன்னை காலால எட்டி உடைச்சிருந்தாலும் மனசுல இதை எடுத்துக்காத, இது நம்முடைய தொழில் அல்லவான்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொன்ன பிள்ளை நம்ம புஷ்பராஜ். அத்தனை போலே செல்வி அம்மையா விட்டவர் கூட பிறந்த சகோதரி என மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உயர்த்திலும் சொல்லக்கூடிய சகோதரி சொல்லக்கூடிய இளையராஜா புஷ்பராஜுக்கு அண்ணாகப்பட்டவர். அதே போல வெங்கடேசன் சொல்லக்கூடியவர், இன்னும் இன்பா என்று சொல்லக்கூடியவர், கலையரசன் அண்ணா கலையரசி. அதே போல துளசி ராமன் சொல்லக்கூடிய அண்ணாகப்பட்டவர், தனலட்சுமி சகோதரி என்றால் அக்கா, மனைவி வித்யா பிள்ளைகளா விட்டவர், யோகா வைஷ்ணவி சங்கரியா அத்தனை போல 2 மக்களாவுடைய பிறந்து அப்பன் இல்லை என்று இந்த உலகத்திலே ஒரு மனுஷனா பிறந்த பிரம்மதேவன் போட்ட தலையெழுத்து இப்படிதான் நடக்கும் சொல்லுவாங்க. ஆனால் உலகத்திலே அம்மாவுக்காக புனிதமான தாய்க்காக அருமை தாயார், அதாவது பெத்த கண்ணாபடி தீரவில்லை. அப்படி தீர நேரத்திலே என் பிள்ளைய நான் எப்ப மறக்க போறேன்? ஒரு ஆம்பியானுக்கு முன்னாடி சண்டை வரலாம், சண்டை வந்தா கூட ஒத்திர பார்க்க மாட்டாங்க. பிள்ளையும் ஒரு நாள் ஏதாவது சொல்லிட்டு பேசாது போயிட்டேன்னா, என் பிள்ளை பேசலையே என்னாச்சோ, வீட்டுக்கு வந்தானா வரவில்லையா, எதனால இப்படி பேச ஒண்ணும் புரியல, தாய் மனசு கதிரியுமா. அப்படி ஒரு வருஷமா இந்த புனிதமாய் சொல்லக்கூடிய பிள்ளைய மனசு எங்கவும் இப்படி இருக்க நேரத்திலே என்ன சொல்ல வேண்டும் என்றால், அத்தனை போல நான் யார், எந்த நாட்டை சேர்ந்தவள்